Dear parents and students, welcome to Evergreen Guidance கோயம்புத்தூர். நீட் 2026 எக்ஸாமினேஷனை குழந்தைகள் எழுதிட்டு வந்துட்டீங்க. எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் கோச்சிங் சென்டர், நீங்கள் படித்த கோச்சிங் சென்டராக இருக்கலாம், அல்லது வேறு ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் மூலமாக ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சர் கீ பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு உத்தேசமாக என்ன மார்க் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. பட் அதுவே நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் அட்டன் பண்ண இதுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு உத்தேசமாக தான் தெரிஞ்சு வந்திருப்பீங்க. ஸோ அதுவும் மாறுபடலாம். அப்போ நீங்கள் ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ், நீங்கள் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்கணும். என்டிஆரோட ஃபைனல் ஆன்சர் கீ கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் கிடைச்சா தான் கரெக்டாக என்ன மார்க் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. பட் அது வரைக்கும் உத்தேசமாக ஒரு மார்க் வரும். அதில் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மார்க்கில் இருந்து ஒரு 10 மார்க் கூடலாம், 5 மார்க் குறையலாம். இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறது மருத்துவராகணும் கனவோட நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க. நீங்கள் ரிப்பீட் பண்ணியிருக்கலாம், ரீரிப்பீட் பண்ணியிருக்கலாம், ஃப்ரெஷராக இருக்கலாம். அப்போ நமக்கு என்ன மார்க்குக்கு என்ன கல்லூரி கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் இருக்கும், பெற்றோர்களுக்கும் இருக்குங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம எவர்கிரீன் கைடன்ஸ் சேனல் லாஸ்ட் 6 இயர்ஸாக நம்ம அந்த கட் ஆஃப் ரிலேட்டட் வீடியோஸ், கவுன்சிலிங் ப்ராசஸ் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ்ங்க. ஸோ இதில் நிறைய வீடியோஸ் நாங்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் 2025 என்ன மாதிரி கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரி 2024 என்ன மாதிரி கட் ஆஃப் இருந்தது, இப்போ 2023 அந்த மாதிரி கட் ஆஃப் இருந்தது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த வருஷம் நமக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அரைவ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு 2025 அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் பேப்பர், 24 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர், ஸோ 23 மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர். அப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் அனலைசிஸும் போட்டு வச்சிருக்கோம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ பதிவு பண்ணிட்டு இருப்போம். எங்கள் சேனலாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பட் இது ரிலேட்டடாக, கவுன்சிலிங் ரிலேட்டடாக, கட் ஆஃப் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த டவுட்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் நிறைய வீடியோஸ் பதிவு பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு தாராளமாக சந்தேகம் இருந்தால் தினமும் உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில் அப்படிங்கிற ப்ரோக்ராம் எவர்கிரீன் கைடன்ஸ் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில்கள் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் தினமும் நீங்கள் 9 மணி, இரவு 9 மணிலேருந்து 10 மணி வரை கால் பண்ணலாம். 9363443685 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பா கிடைக்கும். வணக்கம், சொல்லுங்க சார். சார் எவர்கிரீனாங்க சார்? ஆமா சார், சொல்லுங்க, என்ன டவுட் சார்? சார் பாப்பா 507 மார்க் எடுத்திருக்காங்க சார், பிசி 507 பிசி. சொல்லுங்க சார். எங்களுக்கு இதுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்குமாங்க சார்? வாய்ப்பு இருக்காங்க சார்? செல்ஃப் ஃபைனான்சிங் கொஞ்சம் டஃப் தான் சார். போன வருஷம் 506க்கு கவர்மெண்ட் கிடைச்சதுங்க. பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 570 அந்த மாதிரி தான், ஒரு 565 அப்படி செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைச்சது. பட் எப்படியும் கொஞ்சம் மார்க் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது சார். அதாவது ஒரு 30% தான் சான்ஸ் இருக்குது சார். எப்படியும் ஒரு 530 540க்கு மேலே தேவைப்படலாம் சார். அப்போ கிடைக்காது அப்படிதாங்க சார்? சார் இப்போ உத்தேசமாக சொல்கிறோம். நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு கொஸ்டின் பேப்பர் 2025ல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, 2024ல் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ 2023 கட் ஆஃபை பேஸ் பண்ணி வந்தால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பார்டர் தான் வரும். 2023 பார்த்தீங்கன்னா பிசிக்கு 550 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போயிருச்சு, 550. அப்போ ப்ரைவேட் அப்படிங்கிறது 510 அந்த மாதிரி ரேஞ்சில் முடிஞ்சதுங்க. ஸோ அப்படிங்கிறப்போ 500+ அப்படிங்கிறது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பிடிஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் அதே நேரத்தில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா நல்ல காலேஜஸில் கிடைக்கும் சார். சார் மேனேஜ்மெண்ட் என்னால் 20 lakhs கட்ட முடியாது சார். இப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக ஃப்ரெஷருங்களா? ரிப்பீட்டடா தான் பண்ண முடியுமாங்க சார்? இல்ல ரிப்பீட்டடா ஃப்ரெஷரான்னு கேக்குறேன். நீங்க இல்ல சார், அவ ஆல்ரெடி 2 டைம் எழுதிட்டாங்க சார். இதுதான் கடைசி சான்ஸ் சார். இதுக்கு மேல அவனால முடியாது சார் பாப்பானால. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வேற ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க சார். அதாவது இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்லாம் போட்டு வச்சு நம்ம கவுன்சிலிங்ல ட்ரை பண்ணலாம். பட் நமக்கு ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் வந்தோடனே நமக்கு அதர் ஸ்டேட்ஸ்லாம் ஜென்ரலா ஒரு இது போடுவாங்க சார். அது எவ்வளவு பேர் நம்ம தமிழ்நாட்டில் போடுறதில்ல, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு மார்க் மேல எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறது ஒரு 20 days 30 daysல போடுவான், ஒரு 20 daysல போடுவான். ஸோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு ஒரு உத்தேசமா ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு உங்களுக்கு கண்டிப்பா எம்பிபிஎஸ் செல்ஃப் ஃபைனான்சியல் கிடைக்கிறது கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் சார். அது நான் உங்களுக்கு ஒரு இது மிகைப்படுத்துறதுக்காக வேணா கிடைக்கும்னு சொல்லிடலாம். பட் சிச்சுவேஷன் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கு சார். எனக்கு கைட் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பா கைடன்ஸ் கொடுப்போம் சார். நமக்கு அது 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் வச்சிருக்கோம். நீங்க பேசிக் மோட் ஆஃப் கைடன்ஸ் ஒன்று இருக்கு, அதுல கடைசி வரைக்கும் நமக்கு நீங்க டவுட் இந்த மாதிரி கிளாரிபிகேஷன் கேட்டுக்கலாம். செப்பரேட் நம்பர் கொடுத்துருப்போம், வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ இன்னும் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் ப்ராசஸ் வரைக்கும் பண்ணுறது ஒரு மெத்தட் ஆஃப் கைடன்ஸுங்க. ஸோ அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டு அட்வான்ஸ் மோட் ஆஃப் கைடன்ஸ் அப்படின்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி மெத்தட் இருக்குது சார். மேனேஜ்மெண்ட்ல கடைசி அமௌண்ட் எவ்வளோதாங்க சார்
ஓஹோ! பாத்தீங்களா, ஏதாவது லீஸ்டா ஒரு 3rd ரவுண்ட்லாம் போய் ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா சார் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் எல்லாமே 19 லட்சம் வந்துடும் சார். அது கம்மியா பண்ணவே முடியாதுங்க சார். இல்லை சார், பண்ண முடியாதுன்னா சார் அதர் ஸ்டேட்ஸில் போகிறாங்க. இப்போ அந்த ஆந்திரா, கர்நாடகா அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் கம்மியாக போகிறாங்க. ஓகே சார். அங்க எவ்வளவுங்க சார் வரும்? பார்க்கணும் சார். ஆந்திரா நம்ம பண்ணதில்லை. பாண்டிச்சேரி பண்ணியிருக்கோம், அதுவுமே 19 வருதுங்க சார். பாண்டிச்சேரியுமே 19 வருதுங்க சார். எஸ் சார். மேனேஜ்மெண்ட் கூட நீங்கள் சார் அப்புறம் மறுபடியும் எல்லா செலவு, எக்ஸாம் ஃபீஸ் அப்படி இப்படி வந்துருங்க சார். நீங்கள் அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணிக்கங்க. பட் என்னங்கிறது நீங்கள் நம்பர் நோட் பண்ணி ஃப்ரீயாக கூப்பிடுங்க சார். நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க, ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க, மார்க் வந்து குறைவாக வர மாதிரி இருந்தால் நம்ம வந்து நீங்கள் அடுத்த பிளானை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு அப்ளிகேஷன் போடாமே விட்டுவிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் நம்ம கஷ்டமாக போயிடுங்க. அது நம்ம வேண்டாம் இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறோம். ஸோ இல்லை வேறு ஏதாவது அக்ரி போகலான்னு நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதனால் சந்தேகத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தினமுமே 9லேருந்து 10 மணி வரைக்கும் நடக்கும். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். ஹலோ ஹலோ வணக்கம். கால் பண்ணியிருந்தீங்களா? எவர் கிரீன் கைடன்ஸ்லேருந்து கூப்பிட்றேங்க. ஹலோ வணக்கம் சார். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார். நாங்க கோயம்புத்தூர்லேருந்து பேசுறோம் சார். கோயம்புத்தூர்ல எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? சரவணப்பட்டிங்க சார். என்ன மார்க் வர மாதிரி இருக்குதுங்க? 598 பிசி கேட்டகரிங்க சார். 598 பிசிக்கு கிடைக்குங்க மேடம். 580க்கு மேலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க சார். கவர்மெண்ட்லேயே கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கவர்மெண்ட்லேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க சார். ஏதாவது டவுட்னா உங்களுக்கு நான் இது பண்றேன் சார். தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கைடன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் நீங்கள் நேரடியாக வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் இருக்குது. கோயம்புத்தூர் தான் நம்ம ஆஃபீஸு. நீங்கள் நேரடியாக வந்து கன்சல்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செப்பரேட் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அது உங்கள் விருப்பம்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். பட் இப்போதைக்கு உங்களுக்கு 590க்கு மேலே கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க. சரிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சந்தேகம் இருக்குது. ஸோ அதனால் இந்த சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக அதுக்கான வழிமுறைகள் நாங்கள் சொல்கிறோம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? எவர் கிரீன் கைடன்ஸ் சார், சொல்லுங்கள் சார். ஓகேங்க சார். 517 வருது. 517ங்களா? ஆமாம் சார். கம்யூனிட்டிங்க? எஸ்சி சார். எஸ்சி கம்யூனிட்டிக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். 500க்கு மேலே வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரி காலேஜஸ்லாம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு? அது பார்க்கணும் சார். இப்போதைக்கு 500க்கு மேலே கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. 500 ப்ளஸ் வாய்ப்பு இருக்கு. ஆனால் 2023 விட கட் ஆஃப் கொஞ்சம் கூடும், 2024 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இன் பிட்வீன் பார்க்கும்போது 500 ப்ளஸ்க்கு எஸ்சி கேட்டகரிக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். பட் அது என்ன மாதிரி காலேஜஸ் அப்படிங்கிறது டி கோர்ஸ் நம்ம அனாலிசிஸ் பண்ணி சொல்லலாம் சார். ஓகே சார். ப்ரீமியம் கைடன்ஸ் வந்து எவ்வளோ சார் ஆகும் ஆக்சுவலாக? சார் 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் இருக்குது. அது பேசிக் மோட் அப்படிங்கிறது நீங்கள் ஃபோனில் மட்டும் டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செப்பரேட் நம்பர் கொடுத்துருப்போம், செப்பரேட் வாட்ஸ்அப் இருக்கு, குரூப் இருக்கும். அதில் ஃபைனல் எண்டு வரைக்கும் நீங்கள் எல்லா சப்போர்ட் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து எலைட் மோட் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து எண்ட் டு எண்ட் எல்லாமே நீங்கள் அட்மிஷன் முடிய வரைக்கும் கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணுவோம். சாய்ஸ் ஃபில்லிங் ஃபுல்லாக நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். அப்ளிகேஷன் நம்மளே போட்டு கொடுத்துருவோம். டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அனுப்புனா போதும். பட் உங்களோட டிஸ்கஷனில் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இன்னொன்று நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் மட்டும் நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து அட்வான்ஸ் மோட் ஆஃப் கைடன்ஸ் சார். நீங்கள் அதுக்கு என்ன டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் சார். நாங்கள் உங்களுக்கு வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் இப்பதான் உங்களோட அந்த கைடன்ஸ் வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல. சொல்லுங்கள் சார். நான் வந்துட்டு இந்த வருஷம் நீட் அட்டென்ட் பண்ணேன். என்ன மார்க் வருங்க? நான் வந்துட்டு 595 to 600 எதிர்பார்க்குறேன். என்ன கம்யூனிட்டிங்க? பிசி. வாய்ப்பு இருக்குங்க. 580க்கு மேலே வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியா? சேஃப் ஸ்கோரா 600ங்கிறது? 600 சேஃப் தான். 590க்கு மேலே கண்டிப்பாக சேஃப் தான். அதை நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா 2024, 23க்கு ஒரு ஆஃப் ஆஃப் த ஸ்கோர் வச்சு சொல்கிறேன். ஓ சரி சரி சரி. அப்போ வந்துட்டு கவலைப்படாமல் இருக்கலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக 590க்கு மேலே கண்டிப்பாக 580க்கு மேலேயே சேஃப் தான். 590க்கு மேலே டெஃபினட்டாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சந்தேகம் இருக்குது. தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம்.
டெய்லியும் இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் அந்த லைவ் செஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய டவுட் கேளுங்க. ஸோ இது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேட்குற டவுட்ஸ் வந்து மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பெற்றோர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சொல்லுங்கள் சார், என்ன டவுட்டுங்க? சார் அவர் வெளியில போயிட்டாருங்க சார். நான் தான் அந்த டவுட் கேக்குறேங்க சார். சொல்லுங்கள். எஸ்எஃப்க்கும் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குல்லங்க சார். ஆமாங்க. அந்த மாதிரி காலேஜ்ல வந்து கிடைக்கும்னு சொன்னாங்க, அதான் கேட்கலான்னு கேட்டேங்க சார். இல்லை, என்ன மார்க்குக்கு சொல்கிறீங்க? 507க்குங்க சார். அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். பட் நம்ம ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 லட்சம் வரைக்கும் வரும். ப்ரைவேட் காலேஜஸ்னால் ஒரு 10 lakhs அந்த மாதிரி வருங்க. ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக வாங்குறாங்க. பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 4-5 லட்சம் போனால் மேனேஜ்மெண்ட்டுக்கே போயிடுற மாதிரி வருங்க. அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்து 13 to 14 lakhs வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க ஹாஸ்டலோட. அந்த மாதிரி தான் சரி ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தேங்க சார். பார்க்கலாங்க. நம்ம மார்க் வரட்டும் மேடம். கண்டிப்பாக உங்களுக்கு அது என்ன மாதிரி இதுன்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரிங்களா? ஓகேங்க சார். நீங்கள் மறுபடியும் காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்க முடிஞ்ச நேர்ல வரலாமாங்க சார்? இல்லைன்னா மீட் பண்ணலாம் மேடம். நீங்கள் டீட்டெயிலாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. எந்த ஊர் நீங்கள் அதுக்கு டீட்டெயிலாம் சொல்லுங்கள். நாங்க கரூருங்க சார். அப்போ மீட் பண்ணலாம் மேடம். நேராக மீட் பண்ணலாம். நீங்கள் அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறது சொல்கிறேன். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க மேடம். வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. இந்த நம்பர் ஏதாங்க சார்? எஸ் மேடம். நம்பர் எஸ் மேடம். வாட்ஸ்அப் என்ன எங்க டீடைல் மட்டுமாங்க? டீடைல் வேணும், நேரடியாக கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அனுப்புகிறோம் உங்களுக்கு. அது என்னென்ன மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்கும் டீடைல்ஸ் அனுப்புகிறோம். நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகேங்க சார். தேங்க்யூ மேடம். ஓகேங்க சார். ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ப்ரைவேட் காலேஜஸில் என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ எந்த காலேஜஸில் ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்க, எந்த காலேஜஸில் ஹிடன் ஃபீஸ் நிறையா இருக்குது, நமக்கு அஃபோர்டபுளாக எந்த காலேஜஸ் இருக்கும், என்ன மார்க்கு கிடைக்கும், ஸோ என்ன ரேங்க் கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கும் என்ன ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்தது நமக்கு ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டால் நம்ம ஸ்டேட்டில் கிடைக்கலாம், அதர் ஸ்டேட்டில் போனால் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா, பாண்டிச்சேரியில் நம்ம அப்ளை பண்ண முடியுமா, பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்கான என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது தேவைப்படுறவங்க நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கெல்லாம் தேவை இருக்குதுங்கிறத நீங்கள் அடுத்தடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ நிறைய அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கால்ஸ் எல்லாமே லைவ் கால்ஸில் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இந்த ஆன்சர் பண்ணுறது வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அது உங்களுக்கு அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கள். எவர் கிரீன் கைடன்ஸ் சேனல் சார்பாக லாஸ்ட் 2 years இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருந்துக்கிட்டே இருக்கும். தினமும் 9 முதல் 10 மணி வரை, இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் ஃப்ரீ கைடன்ஸ். 9363443685 அப்படி நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார், நாங்க வியாசப்பேட்டில இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம், என்ன சந்தேகம் மேடம்? நீட் எக்ஸாம்ல 595 வாங்கிருக்காங்க சார். 595 வாங்கிருக்காங்க சார். நாங்க பிசி வாய்ப்பு இருக்கு மேடம். 590க்கு மேல கண்டிப்பா 580க்கு மேலேயே வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா தான் மேடம் இருக்கு. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் 618 கிடைச்சது, அதுக்கு முந்தின வருஷம் 650க்கு கிடைச்சது. ஸோ இப்போ ஒரு மிடில் ரேஞ்சில் வச்சுட்டா கூட 580 590க்கு மேல கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேடம். சரிங்க சார், கண்டிப்பா கிடைக்குமா சார்? கண்டிப்பா கிடைக்கும் மேடம், கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ், கல்லூரி கிடைக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்கும், ஃபீஸ் ரிலேட்டட் டவுட் இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா, என்ஆர்ஐ கோட்டாவில் அப்ளை பண்ண முடியுமா, என்ஆர்ஐ கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், ஸோ அதுக்கு என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன, ஸோ என்ஆர்ஐ கோட்டாவில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், டீம்டு யூனிவர்சிட்டியில் கலந்துக்க முடியுமா, அதுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதை தாண்டி நான் வந்து மார்க்கு குறைவாக வாங்கிட்டேன் சார், எனக்கு வந்து அவ்வளோ ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாது, நான் அப்ராட் போகிறதுக்கு நினைக்கிறேன், வெளிநாட்டில் படிக்கலாம்னு நினைக்கிறேன், அப்போ வெளிநாட்டில் படித்தா எந்த கல்லூரியில் படித்தா பெட்டராக இருக்கும், ஸோ எந்த கண்ட்ரியில் படித்தா பெட்டராக இருக்கும். அப்போது நிறைய இன்னைக்கு விளம்பரங்கள் வருது, அது பார்த்தீங்கன்னா 3 லட்சம் தான் ஃபீஸு, 4 லட்சம் தான் ஃபீஸு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ரிலேட்டடாக என்எம்சியில் கூட ரீசெண்டாக அப்டேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கல்லூரியெல்லாம் இந்த நாட்டிலலாம் படிக்கிற மாதிரி தான், நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, ஏஜென்ட்டை மட்டும் நம்பி போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில கண்ட்ரியில் படிக்கிறது பெட்டராக இருக்கும், ஒரு சில கண்ட்ரியில் படிக்கிறதுல சிக்கல்கள் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி சந்தேகம் இருந்தாலும் எனக்கு அப்ராடில் படிக்கிறதுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லுவோம். அப்போது இந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸுக்கு அது ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்குறோம். கவர்மெண்ட் காலேஜஸில் என்ன மாதிரி கட் ஆஃப் எல்லாம் கிடைக்கும், அதுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன, சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ்லேருந்து கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கும் வேணுங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். மேனேஜ்மெண்ட் கோட்டா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, ஸோ இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது எம்பிபிஎஸ் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சீட்டுமே நீங்கள் டைரெக்டாக வாங்கி தரேன்னு சொன்னால் அது ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். எல்லாமே கவுன்சிலிங் ப்ராசஸில் தான் எடுக்க முடியும். நேரடியாக ஒரு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்கிறதுல ஏமாற்று வேலை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி போகிற மாதிரி இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜஸில் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் எய்ம்ஸில் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாமே கவுன்சிலிங் ப்ராசஸில் தான் சீட் அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அப்ராடு போகிறீங்கன்னா மட்டும் டைரெக்டாக நீங்கள் நீட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் மூலமாக அந்த கண்ட்ரி மூலமாக போகலாம். பட் இந்தியாவில் எந்த ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் ஆனாலும் பிடிஎஸ் அட்மிஷன் ஆனாலும் நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் கலந்துக்கணும். அந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுவோம். லாஸ்ட் 6 இயர்ஸாக இந்த வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். டேட்டாஸ் இருக்குது. என்னோட டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சாங்க, 2008 ஜாயின் பண்ணி 24 முடிச்சாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி தான் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் சொல்கிறோம். மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை உங்களுக்கு தருகிறேன். நன்றி, வணக்கம்.